ஏச்சா ஏன்னா வந்து நாங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போறோம். இப்படி தாண்டி. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பசங்களுக்கு லீவ் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்கனால அட்லீஸ்ட் ஈவினிங்காச்சும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போகிறேன் நிலன்? எங்கே போகிறேன்? கிரிக்கெட் பாலா? கிருஷ்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ இங்கே விளையாட போவான். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எந்த சிக்னல் வந்தாலும் போங்க, எந்த சிக்னல் வந்தாலும் போகலாம். ஏன்னா வந்து நாங்கள் இன்றைக்கி கிரிக்கெட் விளையாட போகிறோம். மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் அங்கே நிறையா டீம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அது மேட்சா இல்லை சும்மா நார்மலாக விளையாடுறாங்களான்லாம் தெரியாது. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். இதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம கிருஷ்ணான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்பப்போ அங்கே போயிட்டு வீக் டேஸில் வந்து விளையாடிட்டு வருவான். இது ஒரு கிரிக்கெட் ஃபீல்டே இல்லையா, ஆனால் கிரிக்கெட் விளையாட போகிறாங்கலாம். 3 பிட்ச் இருக்கு இங்க. அதுல இதுதான் ஃபர்ஸ்ட் பிட்ச். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிட்ச் கவர் பண்ணாங்க வர்க்கிங். அந்த ஃபர்ஸ்ட் பிட்ச்ல நாங்க எப்பவுமே விளையாடுவோம். ஏன்னா தேர்ட் பிட்ச் கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அதனால தான். செகண்ட் பிட்ச்ல அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. தேர்ட் பிட்ச் ஃப்ரீயா இருக்கு, அங்கே விளையாடுவோம். எப்போவுமே கிருஷானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுற கிரவுண்டில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பக்கத்தில் உள்ள கிரவுண்டில் வந்து யாரோ விளையாடிட்டு இருக்காங்க பெரிய பசங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து காலியாக இருக்கா. அங்கே போய் நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கூட்டு போனது மட்டும் இல்லாமல் இடையில ஒரு கால்வாய் மாதிரி இருக்குது, அதை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டா. வேறு வழியே இல்லையாடா, எப்போதுமே இந்த பக்கமாக தான் போவீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு தாண்டி போயிட்டே இருக்காங்க. அதுலேயும் அவங்க அப்பா பிள்ளைய வச்சுட்டு தாண்டி போயிட்டாரு. பார்க்க சின்னதாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தனால தாண்டதுக்கு ரொம்ப யோசித்தேன். எப்படிடா தாண்டது, எப்படி தாண்டது? இங்க பாரு பல்ல வேற இருக்குடா. விழுந்து மண்டை உடஞ்சா என்னடா பண்ணுறதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ நீ தாண்ட வச்சுட்டா. நானும் ஒரு வழியாக தாண்டி தப்பிச்சு வந்துட்டேன் அந்த இடத்துல இருந்து. வந்தது இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிலனுக்கு போர் அடிக்கும் இல்லையா, ஒரு பிளே கிரவுண்ட் இருந்தால் அவன் பாட்டுக்கு ஸ்லைட் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கொண்டு வந்து நிற்க வைக்கும், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்து சரி அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம் அப்படின்னு கடைசியில் பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ தானே அவன் கொஞ்ச நேரத்தில் டயர்டாவான். அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படியெல்லாம் நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஐயோ யாரோட ஸ்டெம்போ. இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் பண்ணதோடு இல்லாமல் நீங்களும் வாங்கன்னு என்னைய வேற விளையாட கூப்பிட்டுட்டான். வீடியோ எடுக்க அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போனேன், எப்படி எடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஆன் பண்ணிட்டேன், எப்படியே பிடிங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க. ரெடியா? நானே விளையாட தெரியாமல் அவன் கூப்பிட்டதுக்காக போயிருக்கேன். அதுலேயே அந்த ஸ்டெம்பு மேலே பால்லாம் வச்சு எப்படி பாருங்க. கீப்பர் பேக் சைடு, கீப்பர் இங்கே ஸ்டெம்புக்கு பின்னாடி நில்லுங்க. சரி அப்பாட்டையா, இந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி நில்லுங்க கீப்பரா. அவ்வளோதான் அப்படி. கரெக்ட் பாலுப்பா. இருடா டே, இது ரொம்ப இது. இருடா நான் கீப்பிங் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் குட். அது பார்த்துக்குறோம். போடு. வீடியோ தான் எடுக்கிறேன்ல, இந்த போகுது வீடியோ. இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ நான் அடித்ததே 2 பால் தான், அதையும் உருப்படியாக வீடியோ எடுக்கலை. நம்ம வீடியோகிராஃபராக நிற்க சொன்னால் அவங்க கீப்பராக நிற்கிறதுல தான் மெயினாக இருக்காங்க. யாரா இந்த கீப்பரு? நான் மூவ் ஆகாமலே எனக்கு அவுட்டு கொடுக்குறாங்க. அவுட் ஷாட். கிரீஸில் இல்லையா? ஓ சூப்பர். ஏதோ கிருஷ்ணானு ஆசைக்காக கொஞ்சம் நேரம் பேட்டிங் பண்ணுற பேரில் காமெடி பண்ணிட்டேன். அடுத்து பவுலிங்ன்ற பேரில் கொஞ்சம் காமெடி பண்ணேன். டெட் பால்.
இதுக்கு மேலே போதும், நீங்களே விளையாடுங்க, எனக்கு தெரிஞ்ச வீடியோவே நான் எடுக்கிறேன்னு வந்துட்டேன். சும்மா ஆசைக்கு லைட்டாக வந்து கிரிக்கெட் விளையாடியாச்சு. இனி அவங்க விளையாடட்டும், நம்ம உட்காந்து பார்க்குறது தான் நமக்கு வேலை. நான் விளையாண்டதை கிரிக்கெட்டுன்னு வேற சொல்கிறியான்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய், அதுக்குள்ளேயே அடிக்கிறீங்கங்க. இடத்துல உள்ள பால் போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து எடுக்க முடியாது. ஆனால் எப்படி இந்த கிரவுண்டில் விளையாடுறவங்களாம் விளையாடுவாங்கன்னு தெரியல. அவுட்டு பானிங்க. இந்தா நாங்கள் எங்கால வச்சு அடிச்சிட்டோம். வேணாம் தம்பி. அங்கே போயிடாத அம்மு. அம்மு இங்கிட்டு வந்துடுடா ஐயா. பிள்ளை போடா. நான் வேணா உங்களுக்கு பதிலாக ரன்னிங் ஓடுறேன். சரி, நீ பேட்டிங் பண்ணு கிருஷானோ. தம்பி இங்கிட்டு வா. நில நீ இங்கிட்டு வா. மூஞ்சில் அடிச்சிரும். அவுட்டு. அவங்களுக்கு பிடிச்சது கேட்ச் அண்ட் கேட்ச். நீ கேட்ச் பண்ணு. என் பசங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு ரெண்டுமே ஒரே விஷயந்தான். எங்கே போனாலும் நீங்களும் வாங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி என்னை இழுத்துட்டு வந்துடுவாங்க. வீட்டில் போய் வேலை இருக்குது, அதையும் நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. ரன்னிங் போ. என்னதான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வேலை இருக்குது இப்படி கம்பல் பண்ணுறாங்களே, விளையாட தானே போகிறாங்க, போய் விளையாடிட்டு வரட்டுமேன்ற மைண்ட் செட் இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி பசங்க கூட நம்ம வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்காது. லைஃப் லாங் நம்மளுக்கு வேலைன்றது இருக்க தான் செய்யும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். எப்படியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் இந்த நிமிஷம் ஹாப்பியாக இருக்கேன். சிடா. ஈரமாக இருக்க, வீட்டுக்கு போயிட்டு குளிக்கணுமா? கிரிக்கெட் பால் விளையாடுறோம். கிரிக்கெட் பால் விளையாடுறோமா? கிரிக்கெட் விளையாட்டுக்கு வந்துடும். ஃபோனுக்கு ஒன்று வந்துடும். ஃபோனுக்கு நம்ம நிலன்னு அங்கே கிடக்கிற பால், அதுக்கப்புறம் அந்த கல் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். இப்படி தான் அவனுக்கு அங்கே பொழுது போச்சு. கேட்சா? நிலன் வா போகலாம். போகலாமா? வா, பேக்கெல்லாம் எடு. 1 hour அதான் இந்த மாதிரி 1 hour இது பேட்மிண்டன் ஏதாவது சும்மா இருந்தால் வரதா பற்றி டயர்ட் ஆகிட்டீங்களோ? ஆமாம்மா. ஆமாப்பா. அவங்கள பொறுத்த முடியுது. கல் அவன் லெவலுக்கு உண்மையிலே எங்க அதான் அது கல்லு. போ, மூணையும் கொண்டு போவேன். கண்ணாடி போடலாம். அங்க வச்சிருங்க இதையும். அதான் கிரிக்கெட் பாலு. நாங்கள் இப்போ டென்னிஸ் பால் வச்சு விளாட்றோம்ல, லைட்டாக சவுண்டு கேட்குதுல்ல. கிரிக்கெட் பால் வச்சு வீட்டுக்குள்ளே பவுன்ஸ் பண்ணால் ரொம்ப சவுண்டு கேட்கும். பேட் எடுத்துட்டு வா. வரும்போது கம்மியாக தெரிஞ்சிச்சு. அப்படியே போய் அங்கே போயிடுவோம்ப்பா. ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் இதில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. வா நிலன். வாங்க போகலாம். ரோடு பக்கத்தில் கிராஸ் தானே இருக்குன்னு நினச்சி நிறையா தடவை பள்ளத்தை பார்க்காம காலை வச்சு கீழே விழுந்தது உண்டு. எனக்கும் அந்த கிராஸ்க்கும் அப்படி ஒரு டீலிங் உண்டு. அதனாலேயே நான் அதில் வந்து இறங்கவே மாட்டேன். அப்படி இருக்கிற என்னையவே இவ்வளோ தூரம் அங்கே வரைக்கும் பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு வில்லத்தனம். ரோடு அம்மோ, ரோடு விளையாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீக்கெண்ட்ஸில் அங்கே எப்போவுமே நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து தான் இவனை நாங்கள் அனுப்பிச்சதே. ஆனால் இதுக்கு வேறு வழி கண்டிப்பாக இருக்கும். பட் இவன் எங்களை இந்த வழியில் கூப்பிட்டு வந்துட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே தான் விளாடுவேன். அப்புறம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன்?
8 மணிக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராமா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. இந்த டைமில் அவங்க வந்து கிரவுண்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. பட் வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆகிடும். பட் இருந்தாலும் இந்த பாதையில் இவன் போகிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ இனிமே வந்து போகிறதா இருந்தால் வேறு வழி எதுவும் இருக்கான்னு பாரு, இல்லைனா இந்த கிரவுண்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் இப்படி சொல்லவும் பேசாமல் அம்மா கூப்பிட்டு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட அவன் நினச்சிருக்கலாம். நான் அவனை பேம்பர் பண்ணலை, பட் சேஃப்டி முக்கியன்றதை சொல்லணும் இல்லையா? நீங்களே நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.